மனசு ஆறாமீனு ஓ மனசு பாரமீனு வஞ்சர மீன் தொண்டிருக்கு முத்தோடமா அத மாமா வந்து சாப்பிடவா மத்தியானமா உத்து பார்த்த வெள்ளிக்கண்ட செத்த பிறகும் கண்ணுலங்க மூடல 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 சிக்கி போச்சு மனசு சொக்கி போச்சு எனக்கு விக்கலும் தண்ணியோ நீயடி நீயடி பஞ்சகமி கொண்டிருக்கு முத்தோணமா அத மாமா வந்து சாப்பிடவா மத்தியானமா சப்பு கொட்டிதான் நான் தின்ன முதட்டு மீன் ருசி என்ன ராஜி மருதாணி எம்பிட்டு சவுப்பா பிடிக்குதோ அதை வச்சுதான் உன் புருஷ மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு தெரியும். போடி இவளுக்கு வரவ வாங்கண்ணே. கணேசங்க வரலையாமா? வந்தாருண்ணே. குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம்ண்ணே. சரி. கோட்டை ஏய் என்னடா உம்முன்னு இருக்க? இந்தாங்கண்ணே. எதுக்கு மம்புட்டு விலையில எடுத்தீங்க? ஆமாண்ணே, அவருக்கு எடுத்த மாதிரியே உங்களுக்கும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருண்ணே. அவ எப்பவும் பிடிச்சேன். கோட்டை வீட்டுல மதினி உனக்கு பிடிச்ச பலகாரம் செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடுவோம். கோட்டையை வீட்டு கூட்டிட்டு போறீமா? சரிண்ணே, பாத்துக்கோங்க. சரிம்மா, வா கணேஷ் கிட்ட சொல்லிருமா. வா வா வா. வாடா கோட்டை வா. ஏய் வா 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 வா. வாங்கிக்க, சாப்பிடு 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 சாப்பிடு. ஏய், என் அக்கா மகளை கல்யாணம் முடிக்க போறதால நான் விரதத்துல இருக்கேன்டா. அதனாலதான் உன் பொண்டாட்டிய ஒண்ணும் செய்யல. நீ பாட்டிக்கு சந்தேகப்பட்டவளை ஏதாச்சும் செஞ்சிடாத. இந்த வீட்டுக்கு வந்த பொம்பளையிலேயே முறையா சுகத்தை அனுபவிக்காம போறது பொண்டாட்டி ஒருத்தி மட்டும் தான்.
இன்னும் தூங்கலையா? அதையே நினைச்சிட்டு இருக்காம படுங்க. கூட்டுக்காரனுக்கு துரோகம் பண்ணிட்டேனேமா. நீ அவன் மூஞ்சில எப்படிமா முழிப்பு? உன்னை காப்பாத்த கோட்டைய கொண்டு போய் திருவாச்சிக்கிட்ட ஆடமான வச்சுட்டேமா. பாவி மனுஷா, அந்த வாயில பூச்சியவா. அந்த நேரத்துல உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக என் புத்தி பேதலிச்சிருச்சுமா. சரி வா, உடனே அண்ணன் கிட்ட போய் விஷயத்த சொல்லலாம். இந்த நேரத்துல வேண்டாமா, காலையில அவனே வருவான். நீ படு. ராஜாவை பாரு, ராஜா குதிரையில வர்றான் பாரு. அழகுடா அழகுடா. அண்ணன் நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாத்தியா? துரோகம் பண்ணிட்டேனே. இப்படி அவன் மூஞ்சில முழிக்க போறேன்னாரு, கடைசியில யாரும் மூஞ்சிலவே முழிக்க முடியாம போயிட்டாரு. ஐயோ அண்ணே, அந்த பாரதத்தி பையன் என்ன பகட கையா வச்சு கோட்டைய புடிச்சு வச்சுட்டானே. ஐயோ ஐயோ. எங்கடா திருவாச்சி? எங்க? கொஞ்சம் பேட்டுக்கு போயிருக்காரு. அண்ணே, கணேசன் கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே பஞ்சப்பேட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டேனே. இப்போ அங்கதானே வந்துகிட்டு இருக்கேன். திருவச்சியோட திருவிளையாடல் ஆரம்பமாயிடுச்சுடா. எங்கடா திருவாச்சி? இப்பதான் கோட்டையை கூப்பிட்டு போடிப்பட்டுல இருக்கிற காபி எஸ்டேட் போயிட்டு இருக்காரு. போடிப்பட்டுக்கா? ஏய், நல்ல சகுனமா இருக்கு. வண்டியை நிறுத்துறாங்க. ஏய் ஏய் ஏய், நிறுத்துங்க 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 நிறுத்துங்கடா. ஏண்டா நீ அடிக்கிற சவுண்ட் போனது கேக்குமா? ஏய், என்னடா முழிக்கிற? உன்னத்தாண்டா. கேக்குமா கேக்காதா? கேட்காத சாமி. ஏய்,
கேட்டீங்களா? இவன் அடிக்கிற சவுண்ட் பணத்துக்கு கேட்காதான். அப்படியே பணத்தை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்க. போங்க போங்க போங்கடா. கிளம்பி போவீங்களா? போங்க போங்க. அண்ணன் சந்தோஷமா இருக்க. இன்னைக்கு தார தப்பட்டையோட அடிச்சு ஆடிக்கிட்டே நகர்வலம் போறேன். போங்க போங்க. இன்னைக்கு ஆடுற ஆட்டத்தை ஊரே பார்த்து சந்தோஷப்படட்டும். மாலையோட வந்திருக்க. நீ போட்டுக்கடா, நீ போட்டுக்க. எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தியா? அடா என்னடா சாமி, பணத்துக்கு முன்னாடி தான் சாமி அடிச்சு பழக்கமுங்க. அப்படியா? ஆமா சாமி. கோட்டையை தூக்குங்கடா, தூக்குங்க தூக்குங்கடா.